ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோ இந்த சோளத்தை எப்படியெல்லாம் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இந்த சோளத்தில் இருக்கக்கூடிய தோலை உரிச்சிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபைபர் போல் இருக்குல்ல, இதை என்ன செய்வேன்னா என்ன சொல்கிறேன்னா கோன் சில்க் ஃபைபர் அப்படிங்கிறோம். இந்த ஃபைபரை நம்ம உபயோகப்படுத்தணும். இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய சத்து பொருள் இருக்குது. அதனால் இதை நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம உணவாக எடுத்துக்கலாம். அப்படி உணவாக எடுத்துக்கும்போது நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன், அப்புறம் நமக்கு கேஸ் ட்ரபிள் ஏதாச்சும் இருந்தோன்னா அந்த நோயை குணப்படுத்தும். அப்புறம் முடி உதிர்தலை இது தடுக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபைபரை இப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம டீயாக உபயோகப்படுத்தலாம். அதுக்கு என்ன பண்ணேன்னா 1 கப் தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு இதில் இந்த ஃபைபரை நம்ம போடணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த ஃபைபரை இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்போது இதுக்கு கூடால எதெல்லாம் சேர்க்கணுன்னா கொஞ்சோண்டு பெப்பர் பவுடரு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்குள்ளால போட்டு கொதிக்க வைக்கணும். இதை கொதித்ததை நம்ம என்ன பண்ணேன்னா நம்ம ஜூஸாக இதை சாப்பிடலாம். இப்போ நம்ம இதை இன்னும் ஒரு கப்பில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஜூஸாக பருகலாம். இது ரொம்ப பெனிஃபிட்டானது. அதனால் நம்ம இனிமேல் சோளம் வாங்கும்போது அந்த ஃபைபரை என்ன செய்யக்கூடாதுன்னா வெளியே போடக்கூடாது. இதை நம்ம உபயோகப்படுத்தணும். அப்புறம் இந்த ஃபைபரை நான் இதை சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ணலான்னா சாலடாக உபயோகப்படுத்தலாம். அதுக்காக வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் பூண்டு, இது எல்லாத்தையும் நான் எடுத்துருக்கிறேன். இது கூடால நம்ம இந்த தயிரை இதுக்குள்ளார விட்டுட்டு இதை இந்த ஃபைபரை கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபைபரை அதுக்குள்ளார போட்டு கொஞ்சம் கிளறிட்டு நம்ம இதை அப்படியே சாப்பிட்லாம். இது ரொம்ப மருத்துவ குணம் இதில் அதிகமாக இருக்குது. அது சிறுநீர் போகாமல் இருக்கிறது, எரிச்சல், இதை எல்லாத்தையுமே இது சரிப்படுத்துறதுக்கு உபயோகப்படுது. அதனால் சாலடாக இதை நம்ம பயன்படுத்துகிறது நல்லது. அப்புறம் சட்னியாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு தேங்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம எதெல்லாம் சட்னிக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு இதை சட்னியாட்டு அப்படியே தாளித்து எடுக்கும்போது இந்த ஃபைபரில் நமக்கு போதுமான அளவு ஃபைபர் எடுத்து அந்த சட்னியில் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய சோளத்தை நம்ம எதெல்லாம் உணவுப் பொருட்களில் எப்படியெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு உள்ளதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.